Hello friends, welcome to my YouTube channel. லாஸ்ட் வீடியோவில் எபிசோட் 1ல் வந்து திருவண்ணாமலை கோயிலை மட்டும் காப்பேன். அதிலே சொல்லியிருப்பேன் நெக்ஸ்ட் எபிசோடில் இன்னொரு கோயிலை உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தேன். எஸ் கைஸ், நான் இன்றைக்கி வந்திருக்க டெம்பிள் ஆதி திருவரங்கம். இது எங்கே லொக்கேஷன் அப்படின்னா மண்ணூர்பேட்டை தான். ஸோ இது கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் வரும். இது ரொம்பவே பழமையான ஒரு கோயில். இப்போ ரீசெண்டாக தான் இங்கே கும்பாபிஷேகம் நடந்துச்சு. கும்பாபிஷேகத்துக்கு வர முடியல. ஸோ இன்றைக்கி சண்டே. ஸோ இன்றைக்கி வந்துட்டேன். இந்த கோயிலை பற்றியான ஃபுல் வீடியோ, இந்த கோயிலோட கதை, ஸோ இந்த கோயிலில் ஒரு சிறப்பான வழிபாடெல்லாம் இருக்கிறத பற்றி இன்னொரு வீடியோவில் நான் ஃபுல்லாக பண்ணியிருப்பேன். பழைய வீடியோவில் பண்ணியிருப்பேன். இந்த கோயிலோட ஐயரே அந்த கோயிலை பற்றி எல்லாம் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு தேவையானவங்க அந்த லிங்கில் போய் பார்த்துக்கோங்க. ரொம்பவே பழமையான கோயிலுங்க. ஸோ இது வைணவ தலங்களில் இருக்கக்கூடியதில் ரொம்ப ரொம்ப பழமையான ஒரு கோயில். 108 திவ்ய தேசங்கள்லேயும் இது ஒன்று. ஸோ எல்லாருக்குமே தெரியும் 108 திவ்ய தேசங்கள் எவ்வளோ ஸ்பெஷல்னு. நானும் இன்றைக்கி வந்து சாமி கும்பிட்டேன். ஸோ ரொம்ப ப்ளஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. இன்றைக்கி சண்டே செம ஹாப்பி. ஸோ ரொம்ப அமைதியாக இருந்துச்சு. சாமி கும்பிட்டுட்டு அப்படியே வெளியில் வந்தேன். வெளியில் வந்த பிறகு இதுக்கு ஆப்போசிட்டில் ஒரு ஆஞ்சநேயர் டெம்பிள் இருக்குது. அங்கேயே சாமி கும்பிட்டு கிளம்பி வந்தேன். திரும்பவும் சொல்கிறேன், இது வந்து 108 திவ்ய தேசங்களில் ஒன்று. நம்ம ஸ்ரீரங்கத்தை விட ரொம்ப பழமையான, அதற்கு முன்னதாகவே தோன்றின ஒரு ஆலயம்னு சொல்கிறாங்க. நீங்களும் வாய்ப்பு கிடைச்சா கண்டிப்பாக இந்த ஆலயத்துக்கு விசிட் பண்ணுங்கள். அண்ட் இது திருவண்ணாமலையிலேருந்து நமக்கு எப்போவுமே இந்த ஆலயத்திற்கு பஸ் இருக்குது. ஸோ தெரியாதவங்க கேட்டு வந்துக்கலாம். ஆனால் நம்ம லைஃப்பில் ஒரு வாட்டியாவது இந்த ஆலயத்துக்கு வந்து பார்க்கணும் அப்படிங்கிறது என்னோட ஒரு இது. ஏன்னா அவ்வளோ பழமையான ஒரு கோயில். அந்த ஒவ்வொரு கல் தூண்லேயும் அவ்வளோ வேலைப்பாடுகள் நம்மளால் பார்க்க முடியுது. அது ஒரு பீஸ் ஆஃப் மைண்ட் செட்டு. இன்னொரு ப்ளஸ் பாயிண்ட்னா, சில கோயிலில் போனால் நம்மளால் அவ்வளோ பக்கத்தில் நின்று சாமியை பார்க்க முடியாது. இந்த கோயிலை பார்க்கலாம். நீங்களும் போயிட்டு வந்து உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ்